வெல்கம் டு சியூடி ஜில் ஜங் ஜக் ஷோ. இன்னைக்கு 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 மேட்ச்ல சரி விடுங்க, கீகா டேக் ஓவர் பண்ணிப்பாரு. கமான் கீகா. அவர் பொருளை வச்சு அவரே போடணும். அதேதான் நேத்து மாதிரிதான் முருகேசன் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கேக்கு போட்டீங்க, இப்ப எங்களுக்கு போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதேதான். அப்படியே காப்பி கட் பண்ண மாதிரிதான் நடந்திருக்கு. நேத்து அவங்க 196 அதே டார்கெட், அதே மாதிரி ஃபீல்டிங்ல சொதப்பல், பவுலிங்ல சொதப்பல், பேட்டிங்லயும் அதே இன்டென்ட். அங்க வந்து தலை, இங்க வந்து சித்தப்பா. அவர் லாஸ்ட் ரெண்டு பால் ஆடுவாரு, இவர் ஃபர்ஸ்ட் 2 பால் ஆடிட்டு போயிருக்காரு. ஸோ சேம் பேட்டர்ன் தான், சேம் ஸ்கிரிப்ட் தான் எங்களுக்கு அப்படியே நடந்துருச்சு. ஸோ போயிடலாம், அடுத்த அதே ஷோக்கே tailor, போயிடலாம். அதே வாடகை. அதே டெய்லர், அதே வாடகை. ஓகே, இப்போ ஜில் ஜங் ஜக் கீகா நீயே ஸ்டார்ட் பண்ணு. ஜில் சொல்லணும் அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா நான் சொல்லுவேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் அந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து அந்த 4 ஓவர்ஸ் போல் 4 ஓவர்ஸ் 18 ஃபார் 2 அப்படிங்கிறது வந்து மும்பை பேட்டர்ஸ், ஏன்னா மும்பையோடைய பேட்டிங் லைனப் ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் ஆன் பேப்பர்ல இருக்கும்போது அந்த பேட்டிங் லைனப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கும் போது ஸோ பிரசித் கிருஷ்ணா அந்த ஒரு ஸ்டேஜ்ல அவர் போட்ட பவுலிங் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த அவர் தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ண பிளேயர். ஸோ அதனால பிரசித் கிருஷ்ணா. ஜில் ஜங் அப்படின்னா நான் வந்து ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தா நான் கில்ல சொல்லுவேன். ஏன்னா கில்லோடைய கேப்டன்ஷிப்பை வந்து நான் சொல்லணும், இங்க அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த பிச்சில் பவுலர்ஸ் ரொட்டேட் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே பெர்ஃபெக்டா பண்ணாரு. ரஷீத் கான் கூட 2 ஓவர் தான் இன்னைக்கு போல் பண்ணாரு. அந்த மாதிரியான ஒரு பவுலரை வச்சுட்டு இந்த பிச்சில் 2 ஓவர் தான் போல் பண்ணி மற்ற பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணி மும்பை மாதிரியான ஒரு சைடை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த கிரெடிட்ஸ் வந்து கில்லுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ கில்லோட கேப்டன்ஷிப்புக்கு நான் வந்து ஜங் கொடுக்குறேன். அண்ட் ஜக்கு வந்து மும்பை இந்தியன்ஸோட எல்லா பிளேயர்ஸுமே சொல்லலாம். ஸோ பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா பவுலிங்ல சூப்பரா பண்ணார். ஸோ அவரை எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம். ரோஹித் சர்மா வந்தாரு, இன்டென்ட் காட்டுன்னு 2 பவுண்டரி அடிச்சாரு. ரோஹித் சர்மாவுடைய ஃபேனாவும் இந்த சைடு நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ T20ல லாஸ்ட் மேட்ச் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஓவரே தாண்டது கஷ்டமா இருக்கு. ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் 2 மேட்சுமே அப்படிதான் ஆனாரு. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ ரோஹித் சர்மாட்ட அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல இருந்து அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுல இருந்து பெரிய ஒரு T20s பெருசா ஆடல. அண்ட் இப்பவும் வந்து அந்த ஒரு ஃபார்ம் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருக்கு இந்த 2 மேட்ச்ல பார்க்கும்போது. ஸோ அதுதான். மற்றபடி எந்த பேட்டர்ஸுமே இன்டென்ட் காட்டவே இல்லை. நேற்று சிஎஸ்கே என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் ஓரளவுக்கு செட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் தேர் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் என்னுடைய ஜில் ஜங் அண்ட் ஜக். ஜில் ஜங் ஜக் ரிவ்யூன்ட்டு ஃபுல் ரிவ்யூவே முடிச்சிட்டேன். அவ்வளவுதான் ப்ரோ இருக்கு. அருள் ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஓகே, என்னோட ஜில்லா வந்து நான் பாக்குறது 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குஜராத் டைட்டன்ஸ் பிளேயர் தான். நம்பர் 1 சாய் சுதர்ஷன். அந்த மனுஷன் வந்து வருஷம் ஒரு ஆரஞ்ச் கேப் கண்டக்டரா இருக்காரு. ஆக்சுவலா அவரு ஸ்டெப் அப் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆரஞ்ச் கேப் கண்டக்டரா இருக்காரு. ஒரு லீடிங் ரன் ஸ்கோரரா அந்த டீமுக்கு இருக்கிறாரு. போன வருஷம் கூட இருந்தாரு, ஒரு 400+ அடிச்சிருந்தாரு நினைக்கிறேன். அதுக்கு முந்தின வருஷம் 300 அடிச்சாரு நினைக்கிறேன், நாட்றான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிராஜ் பவர் பிளேல முக்கியமா சிராஜ் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கும். ஆக்சுவலா எனக்கு நான் ஸ்டோரியே ஒண்ணு போட்டிருந்தேன் மீமு சிராஜ்காக. என்னன்னா நம்ம தெரி மூவில வந்து ஒரு டயலாக் ஒண்ணு, என்னப்பா மேக்ஸ் கரெக்டா இருக்குதா அப்படின்ற மாதிரி. ரோஹித் சர்மாவுக்கு போல்ட் எடுத்தா என்னப்பா நியூ பால்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்ற மாதிரி. சீரியஸ்ல அதை வந்து ஜஸ்ட் ஒரு லைட்டா ஒரு ஃபயரை கொளுத்தி போட்ட மாதிரி இருந்தது அந்த சீன் மட்டும் எனக்கு பாக்குறதுக்கு. ஸோ என்னோட ஜில்லா வந்து இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஜங் அப்படின்னு சொல்லணும்னா கொஞ்சம் ஆக்சுவலா வந்து ஒரு மிடில் ஆர்டர், என்ன சொல்றது, ஒரு ஹர்திக் பாண்டியா, ஒரு ராபின் மின்ஸ், ஒரு ஸ்கையை குறை சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் ஓகே ஃபைன், ஒரு திலக் வர்மா. 4 பேருமே வந்து ஸ்லோவர் பால்ல ஏன் அப்படி திணறாங்க அப்படின்றது எனக்கு சீரியஸ்லி தெரியல. ஏன்னா அவங்க ராபின் மின்ஸை கூட விட்டுருங்க, மனுஷன் எப்பதான் உள்ள வந்திருக்காரு. பட் ஆனா இருந்தாலுமே வந்து இவ்வளவு பெரிய டேலண்டான பிளேயர்ஸ், அதுவும் இவங்க 3 பேருமே வந்து எம்ஐக்காக ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்லோவர் பால்ல ஏன் இப்படி திணறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா அவங்க அவுட் ஆனது எல்லாமே ஸ்லோவர் பால். ஸ்கை வந்து ஒரு ஸ்லோவர் பால், திலக் ஒரு ஸ்லோவர் பால், ஹர்திக் ஒரு ஸ்லோவர் பால். ஸோ எல்லாமே ஸ்லோ பால் அவுட் ஆனதுனால எனக்கு இவங்க 3 பேருமே வந்து ஜங் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல வைக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யார சொல்றது, சீரியஸ்லி கொஞ்சம் குழப்பமா இருக்குது. அப்சல்யூட்லி ஒரு ஹிட்மேனை சொல்லலாம். பட் ஆனா வந்து அங்கிட்டு ஆஹ் அங்கிட்டு ஜிடில பெருசா சொல்ற மாதிரி ஆட்கள் என் கண்ணுக்கு படவில்லை. பட் இருந்தாலுமே வந்து என்ன சொல்றது, ஹிட்மேன் வந்து ஓகே T20ல இருந்து வெளியே போயிட்டாரு, அதெல்லாமே உண்மைதான். பட் இருந்தாலுமே வந்து ஆளாகப்பட்ட, ஓகே இதை சொன்னா உடனே சிஎஸ்கே கண்ணின்னு சொல்லிட்டுலாம் வந்து யாரும் கீழே கமெண்ட் பண்ணிடாதீங்க. எமர்சோனுமே ரிட்டையர் ஆகி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா அந்த மனுஷன் வந்து அந்த ஒரு ஓவர் சும்மா சீனுக்காக வந்துட்டு போனாலும் சீனை வந்து சிறப்பா முடிக்கிறாரு. ஸோ ஹிட்மேனுக்கு வந்து இன்னும் அந்த டச், இன்டர்நேஷனல் டச் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மனுஷன் ஆடினாரு அப்படின்னா ஃபேன்ஸுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்பா, அவ்வளவுதான். இர்ஃபான், இர்ஃபான் ப்ரோ இருக்கேடா. நீங்க? ஓகே, இர்ஃபான் நம்ம கூட இருந்து போயிட்டாரு. அப்ப நான் என்னோட ஜில் சொல்லிடுறேன். என்னோட ஜில் பிரசித் கிருஷ்ணா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா பிரசித் கிருஷ்ணாவை தான் டார்கெட் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாம் ஓகேன்றப்போ அவனை டார்கெட் பண்ண பார்த்தா அவர் ரொம்ப அப்படியே ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. ஸோ அவர் ஜில். ஜங்கு வந்து ம், நான் வந்து திலக் வர்மா சொல்லுவேன். கேன் டூ வெல். அவர் நல்லா ஆடி இருந்தா மேட்ச் வின்னு. நான் ஒரு செகண்ட் ஒன் டவுன் வந்தோடனே பார்த்தேன். ஓகே, இவ ஏதோ பிளானோட வந்திருக்காருன்னு நினைச்சேன். பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டாரு அவர். நீங்க சொன்ன ஸ்லோவர் பால்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஜக் வந்து ஜில் ஜங் ஜக் அப்கோர்ஸ் ஹிட்மேன். நான் ஒரு சின்ன பாயிண்ட் இது. அவர் வந்து T20ஸ்ல இல்ல. ஸோ நோ ப்ரெஷர் ஆன் இன்டர்நேஷனல். நம்ம இப்படி ஆனாதான்ப்பா நமக்கு இன்டர்நேஷனல் ஆட முடியும். வந்து விளாச அடி உன்னை யாருமே கேட்க போறது இல்ல. பட் ஒரு 2 4 அடிச்சிட்ட உடனே அங்க கொஞ்சம் ஒரு விக்கெட்டுன்னும் போது அதுவும் அருண் ப்ரோ சொன்னாரு அந்த சிராஜ் மேட்ரு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நானே யோசிச்சு வச்சிருந்தேன் சொல்லணும்ட்டு. ஸோ சிராஜ் அவரு அதை நினைச்சுக்கிட்டு பண்ணாரா நினைக்காம பண்ணான்னு தெரியாதா. சிராஜ் ரோஹித் சர்மா போட்ட பால் வந்து சரியான பால். அந்த பால் ரீப்ளேல பார்க்கும்போது அது அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. செமையா போட்டாரு. ஸோ மேபி ஹிட்மேன் ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட். ஒரு 50 கூட தேவையில்ல. ஒரு 35 40 ஒரு 15 16 பால் அடிச்சாலே அது ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஸோ இவர் தான் என்னோட பிளஸ் பார்ட்டி. யா சேஃபஸ்ட் சொன்ன மாதிரி அதான். இதுதான் என்னோட ஜில் ஜங் ஜக். ஸோ அடுத்து பார்த்தோம்னா கிகா எங்க ராங், எங்க உங்களுக்கு தப்பா போச்சு மேட்ச் போகுது அப்படின்ற மாதிரி. ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணும்போது தப்பா போன மாதிரியே தெரியல. ஏன்னா 200+ வர பிச்சு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவர் 62 அப்படிங்கும்போது அங்கிருந்து 196 கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே பர்ஃபெக்ட். பவுலிங் யூனிட் ரன்ஸ் அதிகமா லீக் ஆயிருந்தாலும் 200 கீழே கம்மி பண்ணது அப்படிங்கிறது சேசபிள் டார்கெட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் அப்படிங்கும்போது 100 ரன்ஸ் பக்கம் அடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்த 10 ஓவர்ஸ் விளாண்டது தான் அங்கதான் மேட்சே ஃபுல்லா விட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஜிடி அந்த இடத்துல தான் மேட்ச்க்குள்ள வந்தாங்க. ஆக்சுவலா 2 விக்கெட்ஸ் தான் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஹிட்டர்ஸ் தான். திலக் வர்மா இருக்காரு, சூரியகுமார் யாதவ் ஆடிட்டு இருந்தாரு, ஹர்திக் பாண்டியா, நம்மந்தீர், ராபின் மின்ஸ் கூட ஒரு பெரிய ஹிட்டர் தான் அந்த இடத்துல. நம்ம பெருசா பார்த்தது இல்ல, பட் அவரை வந்து ஒரு ஹிட்டர் அப்படிங்கிற ஒரு இதுலதான், அப்படிங்கிற ஒரு ஹோப்ல தான் எடுத்துட்டு வந்தாங்க. அப்படிதான் சொல்லி கொண்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு 10 ஓவர்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஹோப் இருந்துச்சு ஒரு எம்ஐ ஃபேனா அப்படின்னா, அடிச்சிருவாங்க அந்த டார்கெட் வந்து இருக்கிற பேட்டர்ஸ் ஆன் பேப்பர் பார்க்கும்போது அச்சீவபிள் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். பட் பெர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன் அங்க பவுலிங். ஏன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு லாஸ்ட் 4 இயர்ஸ் அந்த ஸ்லோ பாலோடைய ப்ராப்ளம் இருந்துட்டே வருது. 2021 எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். அப்போ வந்து நியூட்ரல் பிச்சர்ல ஐபிஎல் ஆடினாங்க. அப்போ சென்னையில வந்தப்போ ஆண்ட்ரே ரசல், ஹர்ஷல் பட்டேல் மாதிரியான பவுலர்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பொலார்டு கூட இருந்தாரு அந்த டீம்ல. ஸோ அப்ப இருந்தே மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த ஸ்லோ பால்ங்கிறது அந்த டெத் ஓவர்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருந்தாங்க. மெயினா எஸ்பெஷலி ஹர்ஷல் பட்டேல் எந்த டீமுக்கு போனாலும் மும்பை இந்தியன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா டெத் ஓவர்ல ஹர்ஷல் பட்டேல் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அதே மாதிரி மோஹித் சர்மா ஜிடில இருக்கும் போதும் அந்த ஒரு டெத் ஓவர்ஸ்ல இந்த மாதிரியான பிக்சர்ஸ்ல ஸ்லோ பால்ஸ் நிறைய போல்ட் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதே பேட்டர்ன் தான் இங்கே இது அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸோட அந்த வீக்னஸ் அப்படிங்கிறது ஒரு டீமுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கலாம், பட் 4 இயர்ஸ் அந்த வீக்னஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ இப்பவும் அதே மாதிரியான ஒரு வீக்னஸ் தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. பொலார்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் டிம் டேவிட் வந்துட்டு அவரும் போயிட்டாரு. இப்ப ஸ்டில் அதே ஒரு வீக்னஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணியே ஆகணும் மும்பை இந்தியன்ஸ். ஸோ இந்த இடத்துலதான் மேட்ச் போச்சு அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அருண் ப்ரோ, உங்க பாயிண்ட் இதுல எதுனா?
பாயிண்ட்னு பார்த்தா வந்து அப்கோர்ஸ் நம்ம கிகா ப்ரோ சொன்ன மாதிரி தான் ஸ்லோவர் பால்ஸ் டூயிங் த ட்ரிக் அவங்களுக்கு வந்து செம்மையா வேலையை காட்டிடுச்சு. பட் ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. என்னன்னா நமன் தேர் வந்து 2022 திலக் வர்மா எமர்ஜிங் டைம், அந்த டைம்ல வந்து நமன் தேர் இருந்தாரு. ஸோ அப்போ வந்து ஆக்சுவலா மெயின் ஸ்டார்ஸ், ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டார்ஸ் வந்து எம்ஐக்கு கிடையாது. அந்த டைம்ல ஒரு 3 டவுன் 2 டவுன் அதுக்குள்ளதான் வந்து நமன் தேர் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த தடவை நமன் தேர் வந்து ஒரு பினிஷிங் ரோல்ல இறக்குறதுன்றது அது எனக்கு வந்து கொஞ்சம் தப்பா படுது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபினிஷர் கிடையாது, அவர் வந்து ஒரு ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பேட்டர். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ ராபின் மின்ஸ் இருக்கிறதுனாலதான் வந்து நமன் தேர் கீழே இறங்குறாரா, இல்ல ஹர்திக் பாண்டியா மேல போனதுனால? ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியா ஓகே, கீகா ப்ரோ கூட மெசேஜ் பண்ணியிருந்தேன், ப்ரோ ஹர்திக் பாண்டியா மேல இறங்குறதுனாலதான் வராங்களா அப்படின்னு. இல்ல ப்ரோ ஹர்திக் பாண்டியா ப்ராப்பர் தான் ப்ரோ, ஓகே ஃபைன். பட் நான் இருந்தாலுமே ஓவர் அவ்வளவு இருக்குது. ஸோ ஹர்திக் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேட்சஸ் தான் அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆடி இருக்காரு. ஓகே 95 for 4 சம்திங் ஏதோ இருந்தப்போதான் வந்து பாத்தீங்க, சாரி 102 சம்திங் 106 சம்திங் அந்த 4 விக்கெட் இருந்தது. அப்ப அந்த இடத்துல இருக்க போகும்போது ஒரு நமன் தேர் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்து இன்னும் ஒரு 8 ஓவர் கேப் இருக்குது. ஓகே ஒரு புல் பேக் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு பாசிபிலிட்டி பார்த்திருக்கலாமோ, ஹர்திக் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து அவரோட ஜோன் ஒரு ஹிட்டிங் ஜோன்ல வந்து ஆடிக்கலாமோன்றது வந்து எனக்கு ஒண்ணு தோணுச்சு. இது ஒரு சின்ன மிஸ்டேக்கா மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பாக்குறேன். ரெண்டாவது அப்கோர்ஸ் க்ளோவர் பால். மூணாவது திலக் வர்மா அவுட் ஆனோடனே அதுக்கப்புறம் ஸ்கை கிட்ட இருந்து பெருசா வரல. அதுக்கப்புறம் நடுவில் வந்து ராபின் மிட்ஸும் போச்சு. அதுக்கப்புறம் வந்து நமந்து அவரும் கீழே இறங்கி தான் இருக்காரு. ஸோ அவங்க பேட்டிங் ஆர்டர்ல மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் ஒரு கேப்பபிலிட்டி பண்ணிட்டாங்கன்னா கடப்பாரா பையன் லைனப்னு சொல்லலாம் தாராளமா. ப்ரோ எனக்கும் ஆக்சுவலி நீங்க 2 பேர் சொன்ன பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. எப்படி சொல்றது, எனக்கும் அதே பாயிண்ட்ஸ் தான் மேக்சிமம். ஸோ இதுல அந்த மிடில் ஆர்டர் அவங்க கொஞ்சம் நல்லது பண்ணா அந்த கடப்பாரை திரும்பி வரலாம். சிஎஸ்கேக்கிறது அதே பிரச்சனை தான் இந்த பக்கமும் இருக்கு. பட் சிஎஸ்கேல ஹிட்டர்ஸ் இல்ல, இங்க ஹிட்டர்ஸ் இருக்காங்க. இவங்க கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணா அவங்க ஆளையே மாத்தி உள்ள கூட்டு வரணும், அப்பதான் அது நடக்கும். ஸோ பங்காளிங்க வழக்கம் போல எங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டாங்க, நாங்க சந்தோஷமா இருக்க. நேத்து வாங்கினது நினைச்ச மாதிரி நேத்துதான் சொன்னாங்க, நாளைக்கு நட்புக்காக இப்ப எங்களுடைய மென்டல் ஹெல்த்த பங்காளிஸ் தான் பாத்துப்பாங்கன்னு. இப்ப எங்களுடைய மென்டல் ஹெல்த் அப்படிதான் இருக்கு. நாளைக்கு So நாளைக்கு நாளைக்கு திரும்ப எங்க பங்காளிஸ் எங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ஏதாச்சும் அதாவது பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க 2 பேர் ஆறாரு என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் இந்த நட்புக்காக விஜயகுமாரும் சரத்குமார் நான் எங்க டீம் தான் அது. 2 பேரும் விட்டு கொடுத்துக்க மாட்டோம். அவங்க 8ல இருக்காங்க, நாங்க 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 9th இருக்கோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆமா. இது சொல்லுங்க அருண் bro, ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல ப்ரோ, நான் இதுல நாளைக்கு ஆர்ஆர் கூட. சோ அதனால அந்த மேட்ச்மே வந்து Yeah. கொஞ்சம் பயங்கரமா இருக்குமோன்னு எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ரெண்டு டிஃபீட்டோட பாஸ் இருக்கவங்க பெரிய ஹியூமிலேஷன் பாஸ் இருக்கு. ஜெயிச்சு ஈர்த்து வச்சிடாதீங்க, பாஸ் ஆகி ஈர்த்து வச்சிடாதீங்க அப்படின்னு. இந்த பாருங்க, நாங்க பாஸ் ஆகிறதுக்கு ஆட மாட்டோம், உங்களுக்கு தெரியும். நாங்க ஃபெயில் ஆகுறத விட எங்க கூட இருக்க டீம், அதாவது எங்க ஆப்போசிட் டீம் தான் ஃபெயில் ஆகும். ஏன்னா ஆர்ஆர் ரொம்ப கவலைக்கிடமா இருக்காங்க. ஆமா, அவங்க நம்மளுக்கு கீழே இருக்காங்க. ஸோ இந்த ஜில்ஜங் ஜக்கோ ஷோ வந்து கொஞ்சம் குயிக்காக வைண்ட் அப் பண்ணிக்கிறோம், பிகாஸ் நாங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஓகே, உங்களை அடுத்த ஷோவில் சந்திப்பது கீகா, டிராவிட், அருண். பாய். நன்றி. அதோட சியூடி ஃபேமிலி. பாய் 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 பாய். நன்றி நன்றி நன்றி. அட தம்பி